Advice Education. Think future, think advice. கம்ப்யூட்டர் இருக்கக்கூடிய ப்ரோக்ராமை ஓப்பன் பண்ணப்பா. அது எப்படி ஓப்பன் பண்ணணும்? ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆர் அப்படின்னு ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணணும். இந்த பட்டனை நான் என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, கம்ப்யூட்டர் இருக்கக்கூடிய ஒரு ப்ரோக்ராமை ஈஸி மெத்தடில் ஓப்பன் பண்ணுறது. இதுக்கு பேர் ரன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ரன் மெத்தடுன்னு சொல்கிறோம். இதில் டிஃபால்ட்டாக ஆல்ரெடி ஓப்பன் வின்வேர்டு அப்படின்னு இருக்குது. எனக்கு இப்போ வின்வேர்டு வேண்டாம். எனக்கு தேவையானது எக்ஸல் சாஃப்ட்வேர். அப்போது நீங்கள் என்ன பண்ணணும்? இங்கே என்டர் பண்ணணும். என்னென்னு டைப் பண்ணணும்? எக்ஸல் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணணும். டைப் பண்ணிவிட்டு கமாண்ட் கொடுக்கறதுக்கு என்ன பண்ணணும்? தென் என்டர் பட்டனை ப்ரெஸ் பண்ணணும். நம்ம மவுஸ் யூஸ் பண்ண போகிறதுல ஒன்லி கீபோர்டு யூஸ் பண்ணுறதுனால நீங்கள் என்ன பண்ணணும்? தென் என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸல் சாஃப்ட்வேர் ஓப்பன் ஆயிடுச்சு. ஓப்பன் ஆயிருக்கா இல்லையா? சரி, இப்போது இந்த சாஃப்ட்வேர் நமக்கு அப்படியே இருக்கட்டும். இப்போ அகெயின் ஒரு சாஃப்ட்வேர் நம்ம ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா அதே போல் நீங்கள் என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆர் கொடுக்கணும். இப்போ டிஃபால்ட்டாக என்ன இருக்குது? எக்ஸல் சாஃப்ட்வேர் இருக்குது. இப்போ எனக்கு தேவையானது என்னது? பவர் பாயிண்ட்டு. அப்போ பவர் பாயிண்ட் வேணும்னா பவர் பிஎல்டின்னு அடிக்கணும். அப்போ நான் பவர் பிஎல்டின்னு அடிக்கும்போது டிஃபால்ட்டாகவே அங்கே வந்துச்சு பாருங்கள் லிஸ்ட் டவுனில். ஸோ ஏன்னா இது ஆல்ரெடி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இப்போது எனக்கு இதுதான் வேணுன்றதுனால இதை ஜஸ்ட்டு டவுன் ஏரோ பட்டனை ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்? தென் என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். இப்போது பவர் பாயிண்ட் சாஃப்ட்வேர் நமக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ மொத்தமாக எத்தனை சாஃப்ட்வேர் ஓப்பன் ஆகிருக்கு அப்படின்னா 3 விதமான சாஃப்ட்வேர் ஓப்பன் ஆகிருக்கு. அதை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இந்த கீபோர்டில் ஆல்ட் டேப் அப்படின்னு பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா என்னென்ன சாஃப்ட்வேர் ஓப்பனில் இருக்குது அப்படின்றத உங்களுக்கு அந்த போல்டாக தெரியுதா அவுட்லைனு? அப்போது அதுதான் இருக்குது. இப்போ 2 சாஃப்ட்வேர் என்ன ஆயிருக்கு நமக்கு செலக்ட் ஆகிருக்கு. என்னென்ன சாஃப்ட்வேரு? ஒன்று எக்ஸல், இன்னொன்று பவர் பாயிண்ட். இப்போ எந்த சாஃப்ட்வேர் செலக்ட் ஆகிருக்குன்னா பவர் பாயிண்ட் செலக்ட் ஆகிருக்கு. இப்போ அடுத்த இதுக்கு வேணும்னா அகெயின் அதே மாதிரி ஆல்ட் டேப் கொடுத்தீங்கன்னா அடுத்த சாஃப்ட்வேர் செலக்ட் ஆயிடும். இப்போ இந்த சாஃப்ட்வேர் தான் இப்போ நான் ஓப்பன் பண்ண போகிறேன் அப்படின்னா அப்படி விட்டுட்டிங்கன்னா போதும். இப்போ என்ன வந்துடும்? அந்த எக்ஸல் சாஃப்ட்வேர் வந்துடும். சரி, இப்போ எனக்கு அகெயின் என்ன பண்ணணும்? பவர் பாயிண்ட் வேணும். அப்போ அதே மாதிரி ஆல்ட் டேபு பவர் பாயிண்ட். அப்போ ஆல்ட் டேபு. ஸோ இது எத்தனை சாஃப்ட்வேர் வந்தாலும் இதை ஓப்பன் பண்ணிக்க ஈஸியான மெத்தடு இது தான். ஒரு 4-5 இருந்துச்சுன்னா அதை செலக்ட் பண்ணிவிட்டு எது வேணுமோ அதை ஓப்பன் பண்ணிக்கணும். இப்போ சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணுறதுக்கு நம்ம இந்த மெத்தடை யூஸ் பண்ணிட்டோம். அதே சாஃப்ட்வேரை க்ளோஸ் பண்ணணும்னா நம்ம மவுஸை வச்சு யூஸ் பண்ண போகிறது. மவுஸு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே மேலே இருக்கக்கூடிய எக்ஸ் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணணும். இங்கே இருக்கு இல்லையா? இந்த எக்ஸ் பட்டன் எங்கே இருக்குது அப்படின்னா இந்த சாஃப்ட்வேரில் டைட்டில் இருக்குது. எங்கே இருக்குது? டைட்டில் பார் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? டைட்டில் பாரில் இந்த ரைட் ஹேண்ட் சைடில் எக்ஸ் அப்படின்னு இருக்குது. இந்த எக்ஸை வச்சு இப்படி ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே அந்த சாஃப்ட்வேர் என்ன ஆயிரும்? உங்களுக்கு க்ளோஸ் ஆயிடும். சாஃப்ட்வேர் என்ன ஆயிரும்? உங்களுக்கு க்ளோஸ் ஆயிடும். அப்போது நம்ம கிளாஸஸில் என்ன பண்ண மாட்டோம்? மவுஸ்ன்றதை யூஸ் பண்ண மாட்டோம். ஒன்லி என்ன பண்ணுவோம்? கீபோர்டு மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம். அப்படின்னா கீபோர்டில் எப்படி பண்ணணும்? ஏன் சார் கீபோர்டு யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு வேலையை நம்ம ஃபாஸ்ட்டாக பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணணும். இதில் நீங்கள் என்ன பண்ணணும்? Alt + F4 அப்படின்னு ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணணும். அப்போ Alt F4 பட்டன் என்ன யூசேஜ் அப்படின்னு கேட்டால் க்ளோஸ் த சாஃப்ட்வேர். இப்போ அடுத்த சாஃப்ட்வேரை ஒன்று செலக்ட் பண்ணிவிட்டேன். எல்லா சாஃப்ட்வேரும் நமக்கு என்ன இருக்குது? க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போ நான் திருப்பி என்ன பண்ணுறேன்? மைக்ரோசாஃப்ட் வேர்டு யூஸ் பண்ண போகிறேன். அப்போ அந்த மைக்ரோசாஃப்ட் வேர்டு ஓப்பன் பண்ண என்ன பண்ணணும்? இப்போது ஸ்டார்ட் ஆர் கொடுக்கணும். அதில் டிஃபால்ட்டாக என்ன இருக்குது அப்படின்னா பவர் பாயிண்ட்னு இருக்குது. நமக்கு தேவையானது வின்வேர்டு. அப்போ வின்வேர்டுக்கு என்ன அடிக்கணும்? WIN அப்படின்னு போட்டால் அது வந்துச்சு பார்த்தீங்களா? இப்போது டவுன் ஏரோ பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு தென் என்டர். ஸோ நமக்கு ஓப்பன் ஆயிடுச்சா இல்லையா? இது எப்படி ஓப்பன் ஆயிருக்குன்னா ஒரு ஒயிட் கலர் பேப்பர் மாதிரி இருக்குது. இந்த சாஃப்ட்வேரோட யூசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்குமெண்டேஷன். அப்போ டாக்குமெண்டேஷன் என்ன? உங்களுடைய ரெஸ்யூமே, ஒரு பத்திரம் டைப் பண்ணுறது, ஒரு ஆர்டர் டைப் பண்ணுறது, கவர்மெண்ட்டுக்கு ஏதாவது லெட்டர் ஒன்று டைப் பண்ணனா இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுவோம். இந்த சாஃப்ட்வேரை எப்படியெல்லாம் பிரிக்கிறாங்க அப்படின்னா இந்த மேலே இருக்கக்கூடிய இந்த பார்ட் ஆஃப் ஒன்று இருக்கு இல்லையா? இந்த டாக்குமெண்ட் வேர்டு சில ஐக்கான்ஸ்லாம் காட்டுது இல்லையா? இதை என்னன்னு சொல்லுவோம்னா டைட்டில் பார் அப்படின்னு சொல்லுவாங்க. டைட்டில். அடுத்து இங்கே பாருங்கள் ஃபைலு, ஓமு, இன்சர்ட்டு, டிசைனிங், லே அவுட்டு, ரெஃபரன்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா? இதே என்னன்னு சொல்லுவாங்கன்னா மெனு பார் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஒரு ஹோட்டலுக்கு போனால் மெனு கார்ட்ஸ் கொடுக்குறாங்களே அந்த மாதிரி இந்த சாஃப்ட்வேருக்குள்ளே என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத மெனுவாக கொடுத்துருக்காங்க. புரிஞ்சுதா? சரி, அடுத்து இங்கே ஒரு சின்ன பட்டன்ஸ் இருக்கா? இங்கே பாரு, இங்கே ஒரு பட்டன் இருக்குது, இங்கே ஒரு பட்டன் இருக்குது, இங்கே ஒரு பட்டன் இருக்குது, அங்கே பாரு இங்கே ஒரு பட்டன் இருக்குது, இதெல்லாம் இருக்கு இல்லையா? இதே என்னன்னு சொல்லுவாங்கன்னா டூல் பார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வண்டி எடுக்கிறோம், அந்த வண்டியில் டூல்ஸ்னு கொஞ்சம் வச்சுருப்பாங்கள்ல, ஸ்பேனர்லாம் வச்சுருப்பாங்களே, அது என்ன பர்பஸ்க்காக வச்சுருப்பாங்க? ஏதாவது ஒரு ரிப்பேர்னா அதை எடுத்து நம்ம பயன்படுத்தலாம். அந்த மாதிரி இந்த இடத்துல ஏதாவது ஒரு விஷயங்கள் பண்ணுறீங்கன்னா இந்த டூல்ஸ் என்ன பண்ணிக்கலாம்? நம்ம பயன்படுத்திக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு
இப்போ இந்த இப்போ நம்ம டைப் பண்ணக்கூடிய லெட்டர்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைஸ் வந்து 12 இருக்குது. சைஸ் எவ்வளோ இருக்கு? 12. இல்லை சார் இந்த சைஸ் வந்து எனக்கு அதிகப்படுத்தணும், ஒரு 18 வேணும்னா இந்த டூல்ஸ் தான் நம்ம பயன்படுத்தணும். இங்கே பாருங்கள், இதுதான் ஃபாண்ட் சைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபாண்ட் சைஸை செலக்ட் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ அந்த சைஸ் என்ன பண்ணணும், செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். பார்த்தீங்களா? அப்போ டூல்ஸ் எதுக்காக பயன்படுத்துறதுன்னு தெரிஞ்சிச்சு இல்லையா? நெக்ஸ்ட் ஒன், இங்கே கீழே பேஜ் 1:1 1 வேர்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? இதை என்னன்னு சொல்லுவாங்கன்னா இந்த பார்ட் ஆஃப் ஸ்டேட்டஸ் பார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டேட்டஸ் பார், நீ என்ன பண்ணிட்டு இருக்க, எத்தனை லைனில் இருக்க, எத்தனை காலம்ஸில் இருக்க, எத்தனை லைன்ஸ் அடிச்சிருக்க அப்படின்றது, எத்தனை பேராகிராஃப் படிச்சிருக்கின்றது, ஃபுல்லாக எவ்வளோ வேர்ட்ஸ் அடிச்சிருக்கின்றத எல்லாமே அங்கே காட்டும். ஸோ இப்போ திருப்பி சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒரு மைக்ரோசாஃப்ட் வேர்டு எப்படி பிரிக்கிறாங்க? மேலே டாப்பில் இருக்கிறத டைட்டில் பாராகவும், அதுக்கு கீழே இருக்கிறத மெனு பாராகவும், அதுக்கு கீழே இருக்கிறத டூல் பாராகவும், இங்கே பாட்டமில் இருக்கிறத ஸ்டேட்டஸ் பாரம். நீங்கள் என்ன நிலையில் இருக்கீங்க? இந்த சாஃப்ட்வேரோட யூசேஜ் என்ன? டாக்குமெண்டேஷன். இந்த ஸ்டார்டர் யூசேஜ் என்ன? டாக்குமெண்டேஷன். புரிஞ்சுதா இல்லையா? சரி, இப்போது டெய்லி நீங்கள் காலையில் மார்னிங் வந்துட்டீங்க, 10 மணிக்கு வந்துடணும். உங்களுக்கு 10 மணிக்கு சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பனில் தான் இருக்கும். அவர் எப்படின்னு சொல்லி கொடுத்துருவார். வந்தோடனே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா டைப்பிங் தான் பண்ணணும். வந்தேன் என்ன பண்ணணும்? டைப்பிங். நான் கொஞ்ச நாளில் நான் டைப்பிங் மாஸ்டர் போட்டு கொடுத்துட்றேன், அதில் பண்ணலாம். பட் மைக்ரோசாஃப்ட் வேர்டில் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக. சரி, வந்தோடனே ஓப்பன் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு டேட்டு கொண்டு வரோம். டேட்டுன்னு டைப் பண்ண, இன்றைக்கி டேட்டில் நான் என்ன பண்ணுறேன் அதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன். அப்போது டேட் அப்படின்னு அடிக்கிறேன். நான் டேட்டு அப்படின்றத டைப் பண்ணிட்டேன். எதுக்காக அடிச்சிருக்கேன்னா இன்றைக்கி டேட்டில் நம்ம என்ன பண்ணுறோன்றது தான் எனக்கு தேவையானது. அப்போது இந்த சிஸ்டமில் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக நான் டேட் டைப் பண்ணக்கூடாது. ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணக்கூடாது? டேட் டைப் பண்ணிக்கூடாது. அது ஆட்டோமேட்டிக்காக வரணும். நான் என்டர் பண்ணக்கூடாது, ஆட்டோமேட்டிக்காக வரணும். அப்படின்னா உங்கள் கீபோர்டில் கண்ட்ரோல் ஆல்ட் டி பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. வெயிட் என்ன பண்ணணும்? கண்ட்ரோல் ஆல்ட் ஷிஃப்ட் டி அப்படின்னு ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா உங்கள் சிஸ்டமில் ஆட்டோமேட்டிக்காக என்ன வந்துடும்? டேட் ஆட்டோமேட்டிக். இப்போ வந்துச்சா பாருங்க, இன்னைக்கு கரண்ட் டேட் வந்துச்சா பாருங்க. நெக்ஸ்ட்டு டைமிங்கிறது இம்பார்ட்டன்ட். நாளைக்கு அவங்க டைமிங் தான் பார்ப்பாங்க, எவ்வளோ டைப்பிங் ஃபாஸ்ட்டு. நீங்களும் அதான் பார்ப்பீங்க. இன்னைக்கு டேட்டில் நான் எவ்வளோ டைமிங் எடுத்துருக்கேன், இன்னைக்கு டேட்டில் எவ்வளோ படிக்கிறேன். இப்போ டைமிங் அப்படின்னு வந்தாச்சா? இப்போ டைமிங்கை கொண்டு வரதுக்கு ஆல்ட் ஷிஃப்ட் டி. டி ஃபார் டேட்டு, டி ஃபார் டைம். ஆனால் அதுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம்? ஆல்ட் ஷிஃப்ட் டி, டேட் வரும். ஆல்ட் ஷிஃப்ட் டி ஃபார் டைம். இப்போ அப்படியே இது என்டர் பண்ணிட்டு இப்போ நீங்கள் ஒர்க்கு கண்டிப்பாக பண்ணுங்க. டைம் பார்த்தாச்சு இல்லையா? 11:42. என்ன பண்ணும்? ABCDEFGHIJKLMNOPQRSTUVWXYZ அப்படின்னு அடிக்கணும். இப்படியே அடிக்கணும். தப்பாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் எந்தெந்த லெட்ரு எங்கெங்கே இருக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் நாள் கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இப்படி அடிக்க சொல்லியிருக்கேன். இப்போ என்டர் அடிக்கணும். திருப்பி அகைன் அடிக்கணும். ABCDEFGHIJKLMNOPQRSTUVWXYZ. தப்பானாலும் கவலைப்படக்கூடாது. தப்பெல்லாம் நீங்கள் கரைச்சமா இப்போதைக்கு நீங்கள் டைப் பண்ணுற அவ்வளோதான். எந்தெந்த லெட்ரு எங்கெங்கே இருக்குது, எந்த சைடில் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதா. சரி, ஒரு 10 நிமிஷம் டைம் வச்சுக்கணும். இப்போ 11:42 இல்லையா? அப்போ 52 வரைக்கும் பார்த்து முடிச்சு இன்னைக்கு டேட்டில் எவ்வளோ லைன் அடிச்சிருக்க அப்படின்றத பார்த்துக்கணும். நீ உனக்கு தான் ஸ்டோர் பண்ணிக்கணும். இப்போ இன்னைக்கு நம்ம 2 லைன் அடிச்சிருக்கோன்னு வச்சுக்கலாம். அந்த என்ன அடிச்சிருக்கோம்? 2 லைன். நீங்கள் ஒரு 10 லைன், ஓகே பரவாயில்ல. அதாவது 8ஆம் தேதின்னு ஒரு 10 டேஸ் அடிச்சிருக்கோம், 10 லைன். நாளைக்கு கம்பல்சரி நான் சொல்கிறேன், அதே அந்த 10 நிமிஷத்தில் நீங்கள் 12 லைன் அடிச்சிருப்பீங்க. கண்டிப்பாக அது நடக்கும். அதுக்காக தான் இதை பார்த்து பண்ணுறோம். சரி, இப்போ என்ன பண்ணணும்? இது முடிச்சாச்சு, அது 10 நிமிஷம் முடிஞ்சிச்சு. இப்போ இதை க்ளோஸ் பண்ணணும். என்ன பண்ணணும்? இப்போ Alt+F4 என்ன பண்ணும்? Alt+F4 கொடுத்தா என்ன கேட்குது?
அது புத்திசாலித்தனமா நம்மளை கேள்வி கேட்குது. அதாவது நீ ஒரு டைப் பண்ணி வச்சிருக்கிய, இதை பத்திரப்படுத்தி வைக்கணுமா, கம்ப்யூட்டர் யூசேஜ் பண்றதே அந்த பர்பஸ்க்காக தான், சேவ் பண்ணி வைக்கிறதுக்காக தான். அதை தான் கேட்குது, புத்திசாலித்தனமா கேட்குது. இப்போ நம்ம என்ன சொல்லணும், இந்த இதெல்லாம் நம்ம சேவ் பண்ணா சிஸ்டம்ல ஸ்டோரேஜ் அதிகமாயிரும், அதை சேவ் பண்ணக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும், இந்த இடத்துல டோன்ட் சேவ் அப்படின்னு ஒன்று இருக்கு. இதை ஒன்று மவுஸ் வச்சு நீங்க கிளிக் பண்ணணும், மவுஸ் வச்சு கிளிக் பண்ணணும். ஆனால் நம்ம கிளாஸ்ல என்ன பண்ணக்கூடாது, மவுஸ் யூஸ் பண்ண. அப்போ மவுஸே யூஸ் பண்ணாம என்ன வரும்னா அந்த இடத்துக்கு வரணும். அப்போ நம்ம கர்சர் இப்போ எங்க இருக்கு அப்படின்னா அந்த ஃபைல் நேம் அப்படின்ற இடத்துல தான் இருக்கு. கீழே இருக்கு பாரு, இது செலக்ட் ஆயிருக்குல, இங்கே தான் இருக்கு. இங்க இருந்து இதை ஜம்ப் பண்ணி வரணும். அடுத்தடுத்த கமாண்டுக்கு நீங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த டேப் பட்டனை பயன்படுத்தணும். பாருங்க, ஜம்ப் ஆகிட்டே வருது பாரு, தெரியுதா? டேப்னாலே என்ன வந்துடும், அடுத்த கமாண்டுக்கு உள்ள போகும். கம்ப்யூட்டரை பொறுத்த அளவுக்கு டேப் கொடுத்தா என்ன வரும், நெக்ஸ்ட் கமாண்ட் இருக்கும். இப்போ டோன்ட் சேவ்க்கு வந்துருச்சு. இப்போ ஜஸ்ட் என்ன பண்ணுவோம், அது செலக்ட்ல இருக்கு, செலக்ட் ஆகி உங்களுக்கு தெரியுது பாருங்க. இப்போ அவுட்லைன் பார்டர்ஸ் மாதிரி வருதா, இப்போ ஜஸ்ட் ஒரு என்டர் கொடுத்தா போதும். அவுட்லைன் என்ன ஆயிடுச்சு உங்களுக்கு, க்ளோஸ் ஆயிடுச்சு. பார்த்தியா இல்லையா? இப்போ அந்த 10 நிமிஷம் முடிக்கிச்சு, இன்னொரு 10 நிமிஷம் இருக்கு. ஒரு அரை ஹவர் 3ஆ பிரேக் பண்ணிக்கோங்க. 10 நிமிஷம் 10:30 உங்களுக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிடும். 10 மணிலேருந்து ½ அன் ஹவர் தான் இந்த ப்ராக்டிஸ். மற்றபடி வீக்லியும் போய் நீங்கள் போய் ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணால் தான் எக்ஸாமில் பாஸ் பண்ண முடியும். இப்போ எக்ஸல் ஓப்பன் பண்ணணும். அடுத்த 10 நிமிஷத்துக்கு என்ன பண்ணணும், எக்ஸல் எப்படி ஓப்பன் பண்ணணும் சொல்லி கொடுத்துருக்கு. சொல்லுங்க. ஸ்டார்ட் ஆர், அதில் டிஃபால்ட்டாக என்ன இருக்குது, வின்வேர்ட் இருக்குது. நமக்கு தேவையான எக்ஸல்னு டைப் பண்ணிவிட்டு டவுன் ஏரோவில் என்ன பண்ணணும், செலக்ட் பண்ணணும். டவுன் ஏரோ, டவுன்னா கீழே இருக்கிறது, அது ட்ராப் டவுன் லிஸ்ட்டில் இருக்குது. அதை நம்ம என்ன பண்ணிட்டோம், செலக்ட் பண்ணி. இப்போ கமாண்ட் கொடுக்கறதுக்கு தென் என்டர் பட்டனை. ஓ, எக்ஸல் சீட் வந்துருச்சா? ஓகே. இப்போ இதில் என்ன சார் பண்ணணும் அப்படின்னா அதே மாதிரி டேட் கொண்டு வரணும். ஏன்னா டைமிங் இம்பார்ட்டன்ட் இல்லையா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல நான் டேட்டு டைப் பண்ணுறேன். டேட்டை கொண்டு வரதுக்கு எக்ஸலை பொறுத்த வரைக்கும் கண்ட்ரோல் : கொடுக்கணும். கண்ட்ரோல் : இங்கே இருக்கு. ஆமாம், இதுதான் கண்ட்ரோல் : கொடுத்த டேட் வந்துச்சா இல்லையா? எல் பக்கத்தில் இருக்கும், நான் காட்டுறேன் ப்ராக்டிக்கல் பண்ணும்போது. கண்ட்ரோல் : அடுத்து டைம் வேணும் எனக்கு. டைமை கொண்டு வரதுக்கு கண்ட்ரோல் : கண்ட்ரோல் : ஓகே. கண்ட்ரோல் ஷிஃப்ட். ஆமாம், இது நோட்ஸஸ்லாம் இருக்கு. அதை நாளைக்கு வரும்போது நீ பண்ணிட்டு வந்தேன்னா தெரிஞ்சிடும். நோட்ஸஸ்லாம் தராமலாம் இருக்க மாட்டோம், புரியுதா? ஓகே. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே பாருங்க, கையை ரைட் ஹேண்ட் சைடில் இப்படி தான் இருக்கணும். இந்த சைடில் நம்பர்ஸ் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? இருக்கும். இப்படி அடிக்கணும். 1 8 2 8 3 8 4 8 5 8 இப்படி நீங்கள் டைப் பண்ணிட்டே வரணும். நான் பார்த்தீங்களா எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணுறேன் பார்த்தீங்களா? இன்னும் எனக்கு கீபோர்டில் இன்னொரு தாஸ்டாக இருக்குது, லேப்டாப்ன்றதுனால இதாக இருக்குது. இந்த மாதிரி 1 2 3 டைப் பண்ணும். இன்றைக்கி ஒரு 150 150 அடிக்கிறீங்க அப்படின்னா நாளைக்கு 200 அதுக்கப்புறம் 300. அப்படியே கை நமக்கு தாளம் போடணும். ஏன்னா நீங்கள் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் படிக்க போகிறீங்கல்ல, அக்கௌண்ட்ஸை ஃபுல்லாக கீபோர்டில் தான் பண்ணுவாங்க. இதை டெய்லியும் பாஸ் பண்ணிடுங்க. இப்போ இதை க்ளோஸ் பண்ணப்ப என்ன பண்ணணும், சொல்லதான் வரும், புரியுதா? Alt F4 கொடுக்கும். இப்போ சேவ் பண்ணக்கூடாது. அப்போ அது வரத்துக்கு என்ன பண்ணும், டேப் பட்டனை ப்ரெஸ் பண்ணும். இப்போ இன்னொரு அடிஷனல் கீ சொல்லித்தரேன். அந்த டேபு கூட கொடுக்க வேண்டாம். அது எந்த லெட்டருக்கு ஒரு கோட் இருக்கு பாரு, டோன்ட் சேவ்னு இருக்குல்ல, எந்த லெட்டருக்கு ஒரு கோட் இருக்கு, அண்டர்லைன் எண்ணுக்கு. சரியா? எண்ணுக்கு தான் இருக்கு. அப்போ Alt Nன்னு கொடுத்தாலே போதும். Alt + N வித்தவுட் இன்ஃபர்மேஷனோட க்ளோஸ் ஆயிடும். அதாவது எந்த லெட்டர் கீழே ஒரு கோட் இருக்கும் அதுதான் ஷார்ட்கட் கீ. ஒரு கோட் இருந்தால் Alt பட்டனை யூஸ் பண்ணும், 2 கோட் இருந்தால் கண்ட்ரோல் பட்டனை யூஸ் பண்ணும். புரிஞ்சுதா? அப்போ எக்ஸல் பொறுத்தளவுக்கு, MS ஆஃபீஸை பொறுத்தளவுக்கு, கம்ப்யூட்டரை பொறுத்தளவுக்கு Alt ஒரு லைன் இருந்தால் Alt, அவ்வளோதான். இப்போ அதுக்கு எந்த லெட்டர் கீழே இருந்தது, டவுன் சேவுக்கு எண்ணுக்கு தான். அப்போ நான் Alt N கொடுத்தேன். புரிஞ்சுதா இல்லையா? Alt + F4 Alt + F4 எக்ஸல் கம்ப்யூட்டர் க்ளோஸ் ஆயிரும். பண்ணி பார்க்கலாமா? Alt F4 கூட என்ன வந்துச்சு, Alt F4 க்ளோஸ் பண்ணுமான்னு கேட்குது. சடவுனா ஜஸ்ட் என்ன பண்ணிடணும், என்டர் கொடுத்தாங்க, அவ்வளோதான். இன்னைக்கு கிளாஸ்ல இது மட்டும் நீங்க படிச்சா போதும்.